ஹலோ காய்ஸ், நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா உளும்பங்குந்துன்ற ஒரு இடத்துல இருக்கோம் கேரளாவில். இது வந்துட்டு வரும்போது எப்படி சொல்கிறது பார்த்தீங்கன்னா அப்படியே ரெண்டு பக்கமும் இப்படி தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இதுதான் பாறையிலேருந்து கல் வெட்டி எடுப்பாங்க. இந்த மாதிரி தான் இதுதான் வந்த வழி. ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப நல்லாயிருக்கு. ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி இருக்குது. ஓகேவா? இங்கேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே எவ்வளோ தூரத்துக்கு மலை மட்டும் தெரியுது பாருங்கள். இங்கே இந்த கல் கொத்துற இடம் இப்போ கொத்தி முடிச்சுட்டாங்க. இங்கே இருக்க கல் முடிஞ்சு போச்சு. பூமியில் நம்மளுக்கு இயற்கையாக கிடைக்கிற கல் இதை நம்ம ஷேப்புக்கு எடுத்துகிட்டு இதில் தான் இந்த கல்லில் தான் கேரளாவில் எல்லா வீடும் கட்டுறது. இப்போ வேறு கல் வந்துக்கிட்டு இருந்தாலும் இங்கேலாம் பாருங்களேன், இங்கேருந்து காட்டுறேன் எவ்வளோ குழியாக இருக்குது. இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து இவ்வளோ தூரத்துலலாம் கல் கொத்தி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே கீழேயும் தெரியும். அங்கே அந்த இடத்துல இதெல்லாம் கல் கொத்தின இடம். இங்கேருந்து கல் கொத்தி எடுத்து தான் அந்த இப்போல்லாம் வீடெல்லாம் பண்ணிடுது. இப்போ இங்கே கல் கொத்தி முடிச்சுட்டாங்க போல். இல்லைங்க, அந்த பக்கம் போகணும், அங்கே இருந்துச்சு. ஆனால் அது வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, நம்மளால் அதை எடுக்கக்கூடாது அது. ஆனால் இங்கேருந்து இருக்க இந்த வியூவை மட்டும் பாருங்களேன், எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு சொல்லிட்டு மலையாக காடுமாக இருக்குது. இதுக்கு நடுவில் வந்துட்டு வீடு இல்லை. அதே மாதிரி இங்கே வந்து கிட்ட பார்த்திங்கன்னா நிறைய ரப்பர் தோட்டம் இருக்கும். இங்கே கேரளாவில் பார்த்திங்கன்னா ரப்பர் இதெல்லாம் ரொம்ப அதிகமாக வச்சுட்ருப்பாங்க. ரப்பர், கேஷ்யூநட். உங்களுக்கு இது கேஷ்யூநட் மாதிரி நான் இப்போ எப்படியே காட்டுறேன் பாருங்க. அங்கே தெரியுது பார்த்தீங்களா, அதெல்லாம் கேஷ்யூநட்டோட சீசன் இது. அதுக்கு மேலே ஒரு ஃப்ரூட்டுமே வரும். அந்த ஃப்ரூட்டுமே இங்கே சாப்பிடுவோம். அதுவும் வந்துட்டு ஒரு டைப் மாங்கான்னு தான் இங்கே சொல்லுவாங்க. அண்டி மாங்கான்னு சொல்லுவாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் கேஷ்யூநட் மரம் தான். இதில் எதுவுமே இல்லையேப்பா கேஷ்யூநட். உங்களுக்காக நான் காமிக்கணும்னு நினச்சாலும் ஏதாவது இருக்கா தெரியல. இது பாருங்க, இது வந்துட்டு கேஷ்யூநட்டோட மரம் தான். இதுவும் சரியான இடங்க இது. இப்போ நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னா அந்த ரோடில் வந்த இடத்துல அவ்வளவுமே ஃபுல்லாக ரப்பர் தான். இங்கெல்லாம் நல்ல கிளைமேட்டுங்க ரப்பருக்கு எல்லாத்துக்குமே. இங்கே வந்துட்டு நம்ம ஹீட் அனுபவிக்குமோன்னு பார்த்தீங்கன்னா அனுபவிப்போம். ஆனால் வந்துட்டு மற்ற இதில் எப்படி சொல்கிறது, இங்கே வெயில் கிடைக்கிது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் அதே மாதிரி இந்த கிளைமேட் வந்துட்டு எப்படி சொல்கிறது, ரொம்ப நல்லா கூலாகவே இருக்கும். இந்த ஒரு மழையெல்லாம் வந்துருச்சுன்னா அப்படி நடுங்க வேண்டியதுதான். இங்கே ஒத்தையிலலாம் தெரிகிற மரம்லாம் கேஷ்யூநட் மரம் தான். அது எனக்கு ரொம்ப கிட்ட போக பயம். ஏன்னா இது குழி, எனக்கு பயம். கீழே எல்லாம் விழுந்துட்டேன்னா வச்சுக்கோங்களேன். தெரியுதா, கல்லெல்லாம் வெட்டினதுப்பா இதெல்லாம். இந்த லைன் மாதிரி உங்களுக்கு தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா லைனாக தெரியுது இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கல் வெட்டின இடம். கல் கொத்துறதுன்னு சொல்லுவாங்க. கொத்தி தான் எடுப்பாங்க இங்கே கல்லை. மாதிரியே இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, வேலைக்கு போகிறவங்க, வேலைக்கு போயிட்டு வரவங்க எல்லாருமே நடந்து வந்துட்டுருக்காங்க. എവിടെ ചേച്ചി വീട്? ഓ, ഇത് ഒറ്റ വഴിയുള്ളൂ? ഇനി അത് അങ്ങോട്ട് പോയാൽ വേറെ ഇല്ല? ഓ, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இதுக்குள்ளே தான் அவங்க வீடும் வருதான். அவங்க வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. எப்படி சொல்கிறீங்க, இருட்டிலலாம் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் லைட்லாம் கிடையாதுங்க இந்த இடத்துல. அப்படியே போக வேண்டியதாக எவ்வளோ தூரத்தில் நடந்து வராங்க தெரியுமா? ஏன்னா இங்கேருந்து இப்போ நீங்கள் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கலாம். நாங்கள் வந்துட்டு பைக்கில் வந்தேன். நான் வீடியோக்கு ஸ்டார்ட் பண்ணனால ஒரு டிரைவர் அதுக்காகவே அப்பாயிண்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அவங்க ஓட்டினா மட்டும்தான் என்னால் வீடியோ எடுக்க முடியும். இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா அப்போ தான் எப்படி சொல்கிறது, பைக்குனால் நம்ம எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போக முடியுன்ற ஒரு எக்ஸ்பென்ஸ் ரொம்ப அதிகம்தான். இருந்தாலும் பாருங்கள், அவங்க சட நடந்து அந்த பக்கம் போயிட்டாங்க. இங்கேருந்து ரொம்ப தூரம் போகணும் போலப்பா அவங்க. ஆனால் இது வந்துட்டு இங்கே இருக்கவங்களுக்கு அதெல்லாம் பழகி போன ஒரு விஷயம். நம்மளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஐயோ அவ்வளோ தூரமான்ற மாதிரி இருக்கும். ஆனால் இங்கே இருக்கவங்களுக்கு அதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே கடைங்கெல்லாம் பார்த்திங்கன்னா காலையில் 8 o'clock அந்த மாதிரி ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு ஈவினிங் 7 மேக்ஸிமம், அந்த 7க்குள்ளே எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் இது டவுனாக இருந்துச்சுன்னா மட்டும்
ஒரு 8-8:30 மேக்ஸிமம் 9க்கெல்லாம் எந்த ஷாப்புமே இங்கே திறந்துட்டுருக்காது. இந்த ரொட்டீன்கெல்லாம் இவங்க பழகினவங்கப்பா. இதுதான் அவங்க லைஃப் ஸ்டைலே ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு எந்த வித பிரச்சனையுமே இருக்காது. ஆனால் நம்மளுக்கு தான் அந்த மாதிரி இருக்காது. நம்மளும் இங்கே நினச்ச டைமில் எல்லாமே எந்த கடைக்கு போய் வாங்கிக்கலாம், அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. டவுனில் மேபி இன்னும் கொஞ்சம் நேரம் கூட ஷாப்பில் ஓப்பனில் இருக்கும். ஆனால் இந்த கொஞ்சம் எப்படி சொல்கிறது, நீங்கள் டவுன் விட்டுட்டு வெளியே வந்துட்டாலே இருக்காது. இனி வாங்க போகிறதையும் அந்த ரூட்டையும் அப்படியே காட்டிடுறேன். அதுக்கப்புறமேட்டு நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே. ஐயோ, இது போகிற வழியே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஆஃப் ரோட் எக்ஸ்பீரியன்ஸ் தாங்க. இது அப்படியே காடு தான். இந்த காடு பார்த்தாலே பயமாக தான் இருக்குது. இது அப்படியே ரப்பர் தான். இது ஃபுல்லாகவே ரப்பர் காடுங்க. இது ஃபுல் ரப்பரு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பால் எடுத்த ரப்பரு. இருங்க, இன்னும் ஏதாவது கிட்ட வரும், அதை அப்போ காட்டுறேன். வேணா இப்படியே வேணா காட்டுறேன். இது யாரோட ப்ராப்பர்ட்டின்லாம் தெரியலை, இருந்தாலும் இறங்கி காட்டுறேன் உங்களுக்காக. காடாக வேற இருக்கா, எனக்கு ஒரு பயமாக இருக்குது. இந்த மாதிரி காடெல்லாம் எனக்கு பழக்கமே கிடையாதுங்க. இங்கே பாருங்கள், ரப்பர் வெட்டுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சீவி விட்டுட்டு இங்கே கப்பு மாதிரி வச்சுருவாங்க. இந்த கப்பு இப்போ விழுந்து கிடக்கு. இந்த கப்பு இப்படி இருக்கும், இதில் ரப்பர் வந்து விடும். இந்த ரப்பர் இப்படி தான் டேப் பண்ணுவாங்க. இதுக்கப்புறமேட்டு அதை டேப் பண்ணி விட்டுருவாங்க. ஓ, எவ்வளோ சூப்பராக இருக்குது இங்கெல்லாம்.